திமுக அண்டு டிவிகே, திமுக அண்டு டிவிகே இந்த ரெண்டு கட்சி ஒன்று தான். இவங்க ரெண்டு பேரும் காங்கிரஸ் கட்சிக்கு போட்டி போட்டு கூட்டணிக்கு வாங்குறாங்க. இந்த காங்கிரஸ் கட்சி எப்பேற்பட்ட கட்சி தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களே புரிஞ்சுக்குங்க, பைத்தியங்க நீங்களா. 1.5 லட்சம் தமிழர்களை இலங்கையில் துடிக்க துடிக்க கொன்னு குட்டிச்சவர் பண்ண அந்த காங்கிரஸ் கட்சியை திமுக கட்சியை கூட டிவிக கட்சி கூட கூட்டணி சேர்க்க அழைக்கிறானுங்க. ஏடா நம்ம தமிழில் கொன்னு குட்டிச்சவர் பண்ண நாசமா போன இந்த நயவஞ்சக காங்கிரஸ இந்த 2 பேரும் கூட்டானுங்கன்னா திரும்பி தமிழ்நாடு நல்லா இருக்குமா இல்லை நாசமா போகுமா? புரிஞ்சுக்குங்க, முதல்ல புரிஞ்சுக்குங்க. பிஜேபி உள்ளவரும் இந்த பூச்சாண்டியை காட்டிட்டு இந்த திமுக அண்டு டிவிக்கு ரெண்டுமே பூச்சாண்டி காட்டுக்கு, ரெண்டுமே மிஷினரி கட்சிங்க, ரெண்டுமே இஸ்லாமியர் கட்சிங்க. இவங்க இந்த சிறுபான்மையர் ஓட்டுக்காக இந்த 2 பேரும் நாய்ப்படாத பாடுபட்டு இருக்காங்க. ஆனா இந்துக்கள் நீங்க ஏடா நீங்களா கேனீங்களா? ஏடா நான் திமுக காரன் இந்து சொல்றான், வெக்கமா இல்லை. நான் டிவிக்கு காரன் இந்து சொல்றான், வெக்கமா இல்லை. புரிஞ்சுக்குங்கடா, புரிஞ்சுக்குங்க. நம்ம இந்தியாவை இந்தியன் தான் ஆளணும், இந்தியாவை இந்தியன் தான் ஆளணும், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும். எவனா தமிழனா? திமுக எவனாவது ஒருத்தன் தமிழனா? தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கடா சாமிகளா. இதுக்கு மேலே எங்களுக்கெல்லாம் 58 வயசு ஆகி போச்சு, 57-58 வயசு ஆகி போச்சு. இதுக்கு மேலேயும் போய் இன்னும் திமுக காரன், நான் திமுக தான் என் பரம்பரையை ஓட்டு போடுது, நான் இன்னுமே அந்த கொத்தடிமையில் தான் இருப்பேன், அந்த அடிமையாக தான் இருப்பேன், அடுத்தது உதயநீர் வருவார், அடுத்தது இன்பநீர் வருவார், நான் இங்கே ஏதோ ஓட்டு போடுவேன். கூமட்டைகளா, புரிஞ்சுக்குங்கய்யா. இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் எப்படி உலகத்தை ஆண்டுட்டு இருக்காரு. உலகமே பிரதமர் மோடி சொன்னா கேட்கும். அந்த உலக தலைவரையே வேண்டாம்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள வராம தடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக தான். அந்த திமுக வர விடாம தடுக்குது. ஆனா அதையும் ஏத்துக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு முட்டா பயலா இருக்கீங்களா? ஏன் தம்பி நீங்களே இப்படி இருக்கிறீங்க? ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார். இனிமேல் பாஜக மிகப்பெரிய தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும்.